அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னி. அந்த நிமிடத்தில் உண்மையிலே நமக்கு உச்சகட்ட ஆறுதலாக நமது மனைவி, பிள்ளைகள், தந்தை, தம்பி, தாய், இப்படித்தான் நம்ம இருப்போம். அவர்கள் எல்லோருமே ஒருவரை விட்டு என்ன செய்வார்கள், வெருண்டோடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், உறவு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார்கள். உறவு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருடைய விசாரணையிலே கேட்பான், உனக்கு இந்த உலகமும் அதில் உள்ள எல்லாரும், எல்லாவைகளும் எல்லோரும், யார் யார் வருவாங்க பார்த்துக்கங்க, எல்லாம் உனக்கு சொந்தமாக இருந்து இப்ப நீ போகின்ற நரகத்திற்கு ஈடாக அதை நீ தருவாயா என்று கேட்டால் தருவியாண்டு அல்லாஹ் தஆலா கேட்பான். யா அல்லாஹ், நான் தந்துருவேன்றான். தந்தை, தாய், நம்ம எந்த பிள்ளைகளுக்காக ஹராம் ஹலால் பார்க்காமல் சில பொழுதுகளில் உழைக்கிறோமோ, எந்த மனைவிக்காக சில பொழுதுகளில் ஹலால் ஹராம் பார்க்காமல் உழைக்கிறோமோ, எந்த பிள்ளைகளுக்கும் எந்த குடும்பத்திற்காக தொழுகையை மறந்து போய் உழைக்கிறோமோ, எல்லாவற்றையும் அவர்கள் எல்லோரையும் நம்ம நரகத்தில் போட்டுட்டு நீ தப்புறியாண்டு கேட்டா, நம்ம கண் காணாம மரணித்த குழந்தையாக இருந்தால் நம்ம கொடுத்துட்டு வருவதற்கு தயாராக இருப்போம். அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுவான், இதை விட மிகவும் சிறிய ஒன்றைத்தான் இந்த உலகத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இவ்வளவு நான் கேட்கல. இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கும் நரகத்திலிருந்து தப்புவதற்கும் இதைவிட மிக மிக சிறிய ஒன்றைத்தான் நான் கேட்டேன். என்ன? எனக்கு இணை வைக்காதே என்று சொன்னேன், எனக்கு கட்டுப்பட்டு வாழ் என்று சொன்னேன். இவ்வளவுதான் நான் உன்கிட்ட கேட்டேன். அதை நீ செய்யல. இப்போ உலகத்தையே நீ தருவதற்கு என்னது தயாராக இருக்கிறாய். பின்னர் நரகத்தின் பக்கம் அவனுக்கு இழுத்து கொண்டு செல்லப்படும் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ உலகமே பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், அதாவது ஏடு கொடுக்கப்படுற நேரத்தில், அந்த ஏட்டை வாசிக்கிற நேரத்தில், மாலி ஹாதல் கிதாபிலா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, என்ன ஏடுது, சிறிது பெரிதண்டு இல்லாமல் எல்லாவற்றையும் கணித்து வைத்திருக்கிறது என்று மனிதன் அங்கலாய்க்கக்கூடிய அந்த நேரம். அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்ச நிமிடம் நீங்க நினைச்சு பாருங்க பாபம். நம்ம இறைவனுடைய விசாரணை நேரத்தில் நம்ம என்ன உச்சகட்டமாக நமக்கு என்ன ஆசை வைக்கலாம் தெரியுமா? ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்து மட்டும்தான். அந்த இடத்துல நம்ம ஒரு அளவுக்கு உள்ளத்தில் ஆசை வைக்கிறதா யார் நினைக்கலாம், இவ்வளவு நாளும் இறக்கப்பட்ட என் அல்லாஹ், இவ்வளவு நாளும் எனக்கு வாய்ப்பை தந்த அல்லாஹ் இந்த நிமிடம் என்னோடு இறக்கப்பட மாட்டானா, இந்த நிமிடம் என்னோடு இறக்கப்பட மாட்டானா என்பது மட்டும்தான். ஆனால் அந்த இறைவனை நம்ம பாவிகளாக, நம்ம காவிர்களாக இருந்தால் நம்ம காணவே மாட்டோம், அது வேறு. பாவிகளாக இருந்தால் நம்ம இறைவன்கிட்ட இறக்கப்பட முடிந்த ஒரு விஷயம் எது? யா அல்லாஹ், இங்கேயாவது நீ என்ன செஞ்சிரு, எங்களை மன்னிச்சு. ஒரு சந்தர்ப்பம், ஒரு நேரம், இவைகளெல்லாம் நம்ம இறைவனிடத்தில் மன்றாடுவதற்கு நாங்கள் பல வார்த்தைகள் செய்வோம், பல சத்தமிடுவோம். இறைவன் என்னது இஸ்தஸ்ரிஹூன், அதாவது ஓலமிட்டு இறைவனோடு நாம் என்ன செய்வோம், பேசுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் சில நேரங்கள் மீசான் என்ற பகுதி நம்ம எங்க யோசிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு உச்சகட்டமான ஒரு நேரம், சிலருக்கு சிலருடைய அமல்கள் கை கொடுக்கும். சாதாரண அமலாக நம்ம இந்த உலகத்தில் நினைத்த சில அமல்கள், அதாவது தராசி என்ற அந்த நிறுவையில மீசான்ல அல்லாஹு தாலா நன்மையும் தீமையும் போட்டுட்டா, அது நிறுக்கப்படுகிற நேரத்தில் உண்மையில் அல்லாஹ் என்ன சொல்ற, ஃபமன் தகுலத் மவாசீனுஹு, எவருடைய நன்மை எடை கணக்கிறதோ, அப்படின்னா என்ன, 50 52 ஆகுது, 50 வெயிட் அதிகமாகுது, அந்த அளவுக்கான வெயிட் உள்ள ஒரு அமலாக அது இருக்குது. அந்த கடந்த ஆளே இறைவன் என்ன செய்யறான், இந்த அத்தனை தீமையை மன்னிக்கிறான். நீங்க நினைச்சு பாருங்க பாப்போம், நமக்கு ஒன்று போதாது என்ற ஒரு வெயிட் இருந்தா நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்? ஒன்று போதாது, ஒரு 2 போதாது என்ற ஒரு வெயிட் இருந்தால் அடுத்தது இறைவன் விரும்பி மன்னிப்பது, அடுத்தது இறைவன் விரும்பி மன்னிப்பது தான். ஆனால் வெயிட் ஆகினா இறைவன் மன்னிப்பாங்களே, அதுக்கு ஒன்று போதாது என்கின்ற ஒரு நிலை இருந்தால் நமது நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி பதறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம், விசாரணையை, நமது மானம் மரியாதை, நம்ம யார் யாருக்கு முன்னால கௌரவமாக வாழ்ந்தோமோ எல்லாமே போகின்ற அந்த நேரம், எல்லாம் வெளிப்படக்கூடிய அந்த நேரம், நமது பாவங்கள் வெளிப்படக்கூடிய அந்த நேரம், இறைவனை நம்ம ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா இறைவன் பக்கத்தில் நம்ம நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி தான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிலரது விசாரணைக்கு திரை போட்டு விடுவார். சிலர் அல்லாஹு தாலா விசாரிக்கிறதுக்கு அழைத்த நேரத்திலேயே திரை விழுந்துரும். அவருக்கு என்ன விசாரணை நடக்கிறது இந்த உலகத்தில் அந்த நேரம் மட்டுமல்ல,
அதற்கு பிறகும் எவருக்கும் தெரிய வராது. அதற்கு பிறகும் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் ஹலாஸ், அதான் கடைசி நிமிடம். அப்படி ஒரு விசாரணை அல்லாஹு தாலா செய்வான். எப்படி செய்வான்டா, ஏட்டவன் கையில் கொடுப்பான். கையில் கொடுத்து ஒவ்வொரு பாவமாக இறைவன் அவனுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே வருவான். முகம் கருத்து கொண்டே வரும். அந்த நேரத்தில் அவன் ஹத்தா வன்ன அன்னஹு ஹலக், நான் அழிந்தேன், முடிஞ்சு, நான் நரகவாதி தான் என்று அவன் நினைக்கிற நேரத்தில் இறைவன் என்ன செய்வான் சொன்னால், இவ்வளவு விஷயங்களையும் குந்து அஸ்துருஹா அலைக்க ஃபித் துன்யா, நான் இத்தனை பாவங்களையும் உலகத்தில் உனக்கு நான் மறைத்து வந்தேன். உலகத்தில் யாருக்கும் தெரியாது, மறைச்சே நான் வந்தேன். வ அஸ்துருஹா அலைக்கல் யௌம், இன்றைய தினமும் நான் அது உன் மீது மறைத்து விடுகிறேன். உனக்கு என்ன செய்கிறேன், மறைச்சிடுறேன். ஃபக்கத் கஃபர்து லக், உன்னை மன்னித்து விடுகிறேன். சொர்க்கம் போன்று அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்துக்கு அவனை அனுப்பி விடுவான். நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, தான் அழிந்தேன் என்று நினைக்கிற நேர ஒருவனை திரை போட்டு விசாரித்து பாவங்களை இறைவன் இதுவரைக்கும் மறைச்சேன், இதுக்கு பிறகு நான் அவனை என்ன செய்றேன், மறைக்கிறேன் என்று அவனை சொர்க்கத்துக்கு இறைவன் அனுப்புவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது வேற ஹதீஸ், அது வேற. அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க இது யாருக்கு கிடைக்கும் என்றது. மன் சத்தர முஸ்லிமன் ஃபித் துன்யா, யார் ஒரு மூமினுடைய மானத்தை, அவனது ஒழுக்கத்தை இந்த உலகத்திலே மறைத்து விடுகிறானோ, சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் இறைவன் அவனை மறைப்பான், மறுமையிலும் அவனை மறைப்பான். யார் ஒரு முஃமினுடைய மானத்தை போக்குகிறார், இது இன்னொரு ஹதீஸ்ல வருது, அவன் கௌரவத்தை விரும்புகிற நாளில் இறைவன் அவனை அவமானப்படுத்துவான். அவன் கௌரவத்தை விரும்புகின்ற நாளில் இறைவன் அவனை அவமானப்படுத்துவான். அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரிகளே, இது ஒரு அமலா? நாளை மறுமையில் திரை போட்டு விசாரணை என்பது ஒரு அமலா? இல்லை. சிம்பிளா ஒன்றும் செய்யாம இருந்தா சரி. என்ன, ஒன்றும் செய்யாம இருக்கிறதா அது. எத்தனை மற்றவனுடைய மானம் மரியாதை பற்றி எத்தனை செய்திகளை இறைவன் டெய்லி, இந்த ஷைத்தான் டெய்லி நம்ம காதில் என்ன செய்யறான், போட்டு கண்டிக்கிறான். நம்ம அதுக்குரிய மீடியாக்களாக மாறுகிறோமா இல்லையா? ஒரு செய்தி ஒருத்தனை பத்தி, மானத்தை பத்தி, மரியாதையை பத்தி ஒரு முஸ்லீமுடைய செய்தி வருதா, சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், இது பெரிய அவதூறு, எங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது என்று நம்ம விட்டுட்டோம் என்று சொன்னால், அதை பற்றி ஒரு தவறான ஒரு சிந்தனை கூட யாருடைய உள்ளத்திலையும் போடாம நம்ம விட்டுட்டோம் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு காரணமாக மறுமையில் என்ன செஞ்சிருவான், எங்களை மறைத்து விடுவான். இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு நிறைய வருதா இல்லையா? நாளை மறுமையில நாம் இன்னும் சொல்ல போனால் ஒருவருடைய மானத்திலே நாம் விளையாடி இருந்தால், அவர் அதை தவறில் ஈடுபட்டிருந்தாலோ ஈடுபடாமல் இருந்தாலோ, மானத்திலே அவர்கள் விளையாடி இருந்தால் நாளை மறுமையில் அது ஒரு மிகப்பெரிய நன்மை கேடாகவும் வந்து என்ன செய்யும், அமையும் என்றதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இறைவனுக்கு முன்னால் தப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்கள் மீதும் இரக்கமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்கள் மீதும் இரக்கமானவன். அடிமை பெண்கள் எல்லாரும் கைது, யுத்த கைதிகளாக இருக்கப்படுற நேரத்தில் எல்லாரும் கைது செய்யப்பட்ட ஒரு குழந்தை வேற இடத்துல இருக்குது, ஒரு தாய் வேற இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறான். ஒரு தாயை பார்க்கிறோம், பால் அவங்களுடைய ஆடையில சொட்ட சொட்ட அந்த இடத்துல அலைந்து கொண்டு திரிகிறாங்க. கைது செய்யப்பட்ட அந்த பெண்மணி எதுக்காக அலைஞ்சு திரிகிறாங்க என்று சொன்னால், குழந்தையை தேடி பால் கொடுப்பதற்காக. குழந்தை ஒரு இடத்துல இருக்குது, அந்த குழந்தையை வாரி எடுக்கிறாங்க, எடுத்து அனைத்து பால் கொடுக்கிறார்கள். இதை அந்த யுத்தத்தில் வெற்றி அடைந்த நபியும் நபித்தோழர்களும் பார்த்து கண்டிக்கிறாங்க. அந்த காட்சியை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நினைக்கிறீங்களா இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பிலே வீசுவாள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இந்த குழந்தைய இவ்வளவு அன்போடு தேடுகின்ற தாய் நெருப்புல போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹு அர்ஹமு, அல்லாஹு அர்ஹமு மின் ஹாதிஹி, இந்த பெண்ணை விட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகவும் இரக்கம் உள்ளவன். யார் மீது? தனது அடியார்கள் மீது. இதை விட அல்லாஹு தாலா இரக்கம் உள்ளவன் என்றால், நிச்சயமாக அல்லாஹு தாலா நன்மையுடைய வழியை இந்த உலகத்தில் ஏற்படுத்தாமல், உங்களுக்கான சந்தர்ப்பங்களை உங்களை முன்னால கொண்டு வந்து வைக்காமல் அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை நரகத்தின் பக்கம் தள்ளுவது கிடையாது. எங்களுக்கு 1000 வழிகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருப்பான். ஹதீஸ்ல பார்க்கிறோம், இன்ன ரஜுல லா யகூனு லஹு இன்தல்லாஹில் மன்சிலா, அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு அந்தஸ்தை சொர்க்கத்திலே வைத்திருப்பான். ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலீஹி பிமா யக்ரஹ்,
ஹத்தா யுபல்லிகஹா இய்யாஹு. அதாவது ஒரு பெரிய அந்தஸ்தை வச்சிருப்பான். அவன் செய்யற அமல்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி அமல்கள் அவன் செய்ய மாட்டான். ஆனால் இதன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அவன் செய்யற அமல்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு போற மாதிரி இல்லை. இதனால அவனை அல்லாஹு தாலா கொடுக்காம வெறுப்பு பெற மாதிரி நிறைய சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் சில வேளை பொறுமையா இருந்துட்டான்டா கூட அந்த அமல்களில் அவனை கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த பொறுமை அந்த அந்தஸ்துல கொண்டு போய் அவனை சேர்த்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது அவன் அமல் செய்யல, அல்லாஹ் அவனுக்கு ஒரு தரஜா வச்சுக்கிறான். அல்லாஹ் என்ன செய்வான், இவன் செய்யறான் இல்லை என்பதற்காக வேண்டி அவனை வெறுப்பு அடைகிற மாதிரி அவனை சோதிப்பான். அந்த சோதனையில் அவன் பொறுத்ததன் காரணமாக அவனுக்கு என்ன செஞ்சிடும், சொர்க்கம் கிடைத்து விடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், நமக்கு வெயிட்டாக கூடிய இந்த மறுமை நாளில் அந்த மீசானை வெயிட்டாக்குவதற்கென்று பல அமல்களை நம்ம என்ன செய்ய முடியும், காண முடியும். எங்களோட லைஃப்ல நம்ம பார்க்கிறோம், அனுதினமும் நமக்கு பக்கத்தில் அது என்ன செய்யுது, நிக்குது. இருந்தாலும் நம்ம அதை என்ன செய்வதில்லை, சட்டை செய்வதில்லை. நாளை 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 என்று சொல்லி ஷைத்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் என்ன செய்யறான், வழி நடத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு நேரம் வரும், நம்ம நோயாளியாகி விடலாம், நம்ம வசதியற்றவராக மாறிவிடலாம், நம்ம தகுதியற்றவர்களாக மாறிவிடலாம், நம்ம சிந்திக்காதவர்களாக கூட மாறிவிடலாம். அந்த நிமிடத்திற்குள் நமது சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால், அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பம், அல்லாஹு தாலா தரக்கூடிய சந்தர்ப்பம், அல்லாஹு தாலா தடுத்து 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 நம்மளை கொண்டு வந்து சேர்ப்பான் நல்ல இடத்துக்கு. நம்ம எதெல்லாம் நினைப்போம் அதெல்லாம் தடுத்து தடுத்து கொண்டு வந்து ஒரு நல்ல இடத்துல அல்லாஹு தாலா சேர்ப்பான். இருந்தும் நம்ம வந்து என்ன வெறுப்போடு போனோம் என்று சொன்னால், நாங்க பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நால் அஜிப்து மின் கௌமின் யுசாகூன இலல் ஜன்னதி ஃபில் அஹ்லால். அதாவது விலங்கிடப்பட்டு சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படுவர்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னான். விலங்கிடப்பட்டு சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படுறவங்க, நரகத்துக்கு இல்ல சொர்க்கத்துக்கு. அப்படின்னா என்ன, சொர்க்கம் போறதே ஐடியாவே இல்லை, ஆனா அவர்கள் சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன, இந்த உலகத்துல பாவம் செய்ய நினைக்கிறவனுக்கு அல்லாஹ் பாவம் செய்யாத சூழ்நிலையை கொடுத்து கொடுத்து, அப்படியான நண்பர்களை கொடுத்து, அப்படியான அதாவது பாவம் செய்ய நினைக்கிற மாதிரி பொருளாதாரத்தை கொடுக்காம தடுத்து தடுத்தே அவனை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், கொண்டு வந்து அங்கே சேர்த்து விட்டான். ஹதீஸ்ல பார்க்கிறோம், அதாவது அதர் அல்லாஹு லிம்ரஇன் பல்லகஹு இலா 70 சனா, 70 வருடத்தை ஒரு மனிதர், 60 சனா 60 வருடத்தை ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் காரணமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கான சான்ஸ் அல்லாஹ் அவனுக்கு என்ன செஞ்சிருப்பான், கொடுத்திருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான உரைகள் மூலம் நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய முடிவு பெரிய சாதனைகள் எதுவுமே அல்ல. சாதாரணமாக நம்ம 5 நேரம் உரிய நேரம் நம்ம தொழுகிறோமா, மற்றவனுக்கு அநியாயம் செய்யாம நம்ம வாழ்றோமா, பாதக செயல்கள்ல இல்லாம இருக்கிறோமா, இறைவனுக்கு அன்றாடம் தௌபாவோடு நம்ம வாழ்றோமா, இவைகளை நம்ம சரியா செஞ்சமென்றாலே எங்களுக்கு மரணம் எங்க வருமோ அங்கே நாம் இறைவனை, அதாவது இறைவனிடத்தில் வெற்றியை ஆசைப்படுவதற்கான சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஒரு மனிதர், இறுதியாக ஒரு செய்தி, ஒரு இளைஞன் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நோய் விசாரிக்க செல்றாங்க. சென்ற நேரத்தில் அவரை ரசூலுல்லாஹ் இறுதி நிலை என்று நினைத்து ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. கைஃப தஜிதுக், எப்படி நீங்க உங்களை பார்க்குறீங்க, உங்களை நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சுப்ஹானல்லாஹ், நமக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம யோசிப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அஹாஃபுல்லாஹ அர்ஜுல்லாஹ வ அஹாஃபு துனூபி, அல்லாஹ்வை ஆசை வைக்கிறேன், அதே நேரம் பாவங்களை நினைத்தால் எனக்கு அச்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரே, நான் செஞ்ச பாவங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு அச்சமாக இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு ஆசை வச்சு எனக்கு என்ன செய்யணும், சொர்க்கத்தை தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி இம்ரிஇன் ஃபீ மித்லி ஹாதல் மௌத் இல்லா அதாஹு அல்லாஹு மா ரஜா வ அம்மனஹு அல்லாஹு மிம்மா யகாஃபு. இந்த 2 சிந்தனையும் இது போன்ற இடத்தில் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சேர்கிறதோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் ஆசை வைத்ததை நிச்சயம் கொடுப்பான், அவர் அஞ்சியதை நிச்சயம் தவிர்ப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் நாம் அமல் செய்ய, பாவங்களை தவிர்க்க முயற்சி எடுப்பதை போல அதை கேட்க நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், அடிக்கடி பிரார்த்திக்கணும். துஆ தான், அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நேர்வழி, பேணுதல், போதும் என்ற மனப்பான்மை, தக்வா உள்ள வாழ்வு, இதை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகரித்து கேட்ட துஆக்கள். நாம் நினைக்க கூடாது, மார்க்கத்தோடு தொடர்புடைய நாம்
சொர்க்கத்துக்கு அருகதையாக இருப்போம். தொடர்பில்லாமல் ஒரு சமுதாயம் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள இஹ்லாஸும் அவர்களுக்குள்ள இறையச்சம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நன்மை செய்து பெருமையோடு வாழ்கின்றவனை இறைவன் விரும்புவதை விட பாவம் செய்து கவலையோடு வாழ்கின்றவனை இறைவன் சில பொழுது என்ன செய்வான்? விரும்பிடுவான். காரணம் என்ன? பெருமை இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனால் என்ற அளவுக்கு நாம் செய்கின்றவைகளை குறையாக நினைத்து மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று மறுமை விஷயத்தில் கவலைப்பட்டு இறைவன் தௌஃபீக் செய்த மக்களாக ஆகுவதற்கு அடிக்கடி இறைவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும். அந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.